இது எல்லா குடும்பங்களையும் நடக்கிற ஒரு பிரச்சனை நினைக்கிறேன். என்ன கடைசி பிள்ளைக்கு என்னண்டா இன்னும் பெத்த தகப்பன்னு சொல்லி நான் கடைசி பிள்ளையில தான் பொறுப்பை கொடுப்பாங்க. கூடுதலாக நிறைய குடும்பங்களில் வந்து பார்த்துருக்குறேன். வாட்டில் இருக்கும்போது கண்ணீர் விட்டு நான் கதறினப்பா வந்து பாருங்க உயிருக்கு போராடி கொண்டு அவ்வளோ ஒரு தலை சுற்றி அப்படி தூக்கி அடிச்சுட்டு எரிஞ்சு விட்ட இடத்துல என்ன நடந்தது? கால் இந்த காடு கொஞ்சம் நின்று போச்சு. எங்களோட மேனேஜர் தான் விடியலே அவர் என்னோட கூட சேர்ந்து குளிக்க பார்த்து எல்லாம் செய்துட்டு போய் நல்ல ஒரு கணவராக இருந்தால் தான் அது செய்ய முடியும். இல்லாட்டி கஷ்டம். எங்களோட அம்மா தன் அப்பாவை வந்து எப்படி பார்த்தார், அம்மா வந்து எப்படி பார்த்தாருன்றதை வந்து பார்த்து வளரக்குள்ள நீங்கள் இயலாமல் போய்க்குள்ள உங்களோட பிள்ளைக்கு தெரியும். இதை நீங்கள் கேட்க தேவையில்லை. உங்களோட பிள்ளைகிட்ட போய் பிள்ளை என்ன பேரண்ட் கேட்க தேவையில்லை. எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஒரு உதவியை வழங்குறதுக்காக நேற்றைய தினம் ஒரு அக்கா வந்து கண்கலங்கி சொல்லியிருந்தா என்னுடைய வீட்டை வந்து பாருங்கள், என்னுடைய நிலப்பாட்டை வந்து பாருங்கன்னா பாவாட நிலப்பாட்டை பார்க்கறதுக்கு தான் பரந்தன் 11வது ஒழுங்குன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து இருக்கிறோம். அவட நிலப்பாட்டை தெரிஞ்சு கொண்டு அவருக்கு ஒரு உதவி ஒன்று வழங்குவோம். யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசலிங்கம் நாவேந்தன் என்று சொல்லக்கூடியவர் ஜெர்மன் நாட்டிலிருந்து அவருடைய பிறந்த தினம் 12/6/2024 அவருடைய பிறந்த தினம். அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக ஒரு பணத்தை வந்து தந்திருந்தார். இங்கே உள்ள மக்களுக்கு வந்து பார்த்து உதவியை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்திலேருந்து இன்றைய தினம் உதவி ஒன்று வழங்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பிரச்சனை, எங்களோட ஆக்கள் வந்து தெரியும் அவசரப்பட்டு இப்போ கனடாவுக்கு கொஞ்சம் பேர் வந்து வந்துட்டோம். வந்த இடத்துல இப்போ எனக்கு தெரிஞ்ச உறவுகள் ஒரு 3-4 உறவுகள் வந்து இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச இடம், நீங்கள் வெளிநாட்டு தொடர்புகளை வந்து வச்சிருக்கிறீங்க. வெளிநாட்டில் உள்ள ஆக்களோட என்ன தொடர்பில் இருக்கிற உறவுகள் இருக்கீங்கன்னா அவர்கிட்ட போய் என்னென்னு கேட்குறது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். நானாக கேட்கல. அவையில் உண்மையாகவே அந்த இடைவெளி இருந்தது என்று சொன்னால் நீங்கள் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் உங்களோட கடையில் ஒரு ஆளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், அங்கே இருக்கிற ஒரு ஆளுக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் சொல்லுங்கள். ஒரு 3-4 உறவுகள் வந்து கேட்டிருக்கணும். உங்களுக்கு அறிஞ்ச உறவுகள் நீங்கள் வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிற நீங்கள் எங்கேயாவது எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை வந்து பெற்றுத்தாங்கன்னு சொல்லி கனடாவுக்குள்ளே இருக்கிற உறவுகள் வந்து கேட்டிருக்கணும். நல்ல வேலை வாய்ப்பு இருந்தால் அதுவும் ஒரு சிறப்பான வாழ்வாதாரம் தான். எங்களோட கனடாவுக்கு வந்த உறவுகளுக்கு ஒரு சிறப்பான வாழ்வாதாரத்தை வந்து வழங்குங்க. அதே மாதிரி நேற்று ஒரு வீடியோ பதிவு ஒன்று பார்த்துருந்தேன். நான் அங்கே கடை வச்சிருக்கிற பெரிய பெரிய பிஸ்னஸ்களில் இருக்கிற உறவுகள் ஒரு சிலர் உள்ள கோவத்தில் இங்கேருந்து வந்து வேலை செய்கிற உறவுகள் இப்போ பதிவு இல்லாமல் வேலை செய்வினோம். அவையில் வந்து ஒருத்தர் கடை வச்சிருக்கிறவர் இன்னொரு கடை வச்சிருக்கிறவர் மேலே இருக்கிற ஆத்திரத்தின் அடிப்படையில் கோல் பண்ணி அங்கே உள்ள இதுவேற்ற சொல்லி அவையில் வந்து பிடிச்சி கொடுத்து பெரிய தொகை ஃபைன் எல்லாம் கட்ட வைக்கிறதாக வந்து தெரிவிச்சிருந்துச்சுன்னா உண்மையாகவே என்ன வேலையும் செய்யுங்க. இப்படி செய்கிறதால அந்த ஒரு செயல்பாட்டால் நீங்கள் ஒரு ஓனரில் கோவப்பட்டீங்கன்னா அந்த ஓனரில் கோவப்பட்டதால் அங்கே பார்த்தா அங்கே வேலையில் நிற்கிற ஒவ்வொரு படியலுக்கு பின்னாலேயும் இங்கே பெரிய தொகை கடன், பெரிய ஒரு குடும்பத்தில் நிலப்பாடு இறுக்கமான நிலப்பாட்டில் இருக்கும். நீங்கள் ஒரு செய்கிற ஒரு சிறிய வேலை அந்த ஒரு நபரை பாதிக்குதான்னு கேட்டால் பெட்டி அவரை சுற்றி இருக்கிற பெரிய ஒரு ஆக்களை பாதிக்கும். எந்த வேலையும் செய்யுங்க, அப்படியான வேலையில் வந்து செய்யாதீங்க. அப்படி நிறைய சம்பவம் நடப்பதாக ஒருத்தரில் உள்ள பொறாண்மையின் அடிப்படையில் அந்த மாதிரி செய்வதாக வந்து தெரிவிச்சிருந்தேன்னா வேறு எந்த சம்பவத்தையும் செய்யுங்க, அந்த வேலை மட்டும் செய்யாதீங்க. நான் இங்கேருந்து நிறைய உறவுகள் கடனப்பட்டு காணியலை விற்று நாங்களும் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம்ன்ற ஒரு எண்ணத்தோட வந்து என்ன செய்கிறேன்னு தெரியாமல் வட்டி கட்டி கொண்டிருக்கீங்கன்னா அப்போ அவைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறங்கிற உறவுகள் இருக்குது. அதுகள் பாவன் இரக்கம் அடிப்படையில் வழங்குற அந்த வாய்ப்பை நீங்கள் அவையில் வந்து தவறாக அவையில் பழி வாங்குறதுக்காக பிடிச்சி கொடுக்குறதுக்காக இப்படியெல்லாம் கோல் பண்ணுறது அது உங்களோட சந்ததிக்கும் நீங்கள் வாழ மாட்டீங்க. அந்த பாவம் வந்து உங்களை சும்மா விடாது. கட்டாயம் அப்படி வந்து செய்யாதீங்க அப்படின்னு நேற்று ஒரு அண்ணா வந்து கவலை தெரிவித்து அந்த பதிவை வந்து போட்டிருந்தார். உண்மையிலேயே பார்க்க கவலையாக இருந்தது. அதே மாதிரி எங்கே இருந்து வீடியோ பார்க்குற உறவுகள், எங்கட பகுதியிலேருந்து வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து நீங்கள் ஒரு இடத்துல போய் நின்று வேலை செய்கிறதுக்கு ஒரு அம்மா அப்பாவை பார்க்குறதுக்கு இருந்து பராமரிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க, அங்கே தங்கி நின்று வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தொடர்பு கொண்டு பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்கிட்ட நிறைய உறவுகள் வந்து வீட்டை பார்க்குறதுக்கு, காணியை பார்க்குறதுக்கு, அப்பா அம்மா பார்க்குறதுக்குன்னு சொல்லி வேலைக்கு ஆட்கள் வந்து கேட்டிருக்கணும். அப்போ சரியான நபர்கள் வந்து கிடைக்கல. அப்போ நீங்கள் அப்படி ஓகே அதுக்கு தயாராக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பதிவிடம் உறுதிப்படுத்தி ஜிஎஸ்டி ஒரு லெட்டர் எந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்களோட முகவரி இது தொடர்பாக வாட்ஸ்அப்பில் உங்களோட தகவலை அனுப்புங்க. நாங்கள் அதை உறுதி செய்து கொண்டு உங்களுக்கான வேலை வாய்ப்பை வந்து பெற்றுத்தருவோம். அதே மாதிரி அதை நீங்கள் நம்பிக்கையாக செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆக்களாக வந்து இருக்கணும் அப்படின்றதையும் வந்து கேட்டுக்கொள்கிறோம். தொடர்பு கொள்ளுங்க. இந்த இலக்கத்தை பார்த்து ஃபோன் நம்பரை பார்த்து
தொடர்பு கொள்ளுங்க. இந்த டிகே வன்னி என்ற யூடியூப் தளத்துக்கு வந்துட்டீங்கன்னா இந்த ஃபோன் நம்பர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. டிகே வன்னி என்ற யூடியூப் தளத்தில் வந்து ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி இந்த வீடியோக்கள் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நம்பர் வரும். அப்போ அதை பார்த்து தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான வேலை வாய்ப்பு தயாராக இருக்குது. நீங்கள் நம்பிக்கையாக செயல்பட்டு நம்பிக்கையாக வேலை செய்ய அது ஒரு நிரந்தர வேலையாக இருக்கும். ஒரு சில உறவுகளுக்கு எடுத்து கொடுத்து அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லாதால இப்போ என்னட்ட தான் பிரச்சனை என்று வரைக்கும் வருவினமா நீங்கள் எடுத்து தந்தால் சரியில்லை இப்படி என்று சொல்லி அப்படி ஒரு சில சம்பவங்களும் நடந்திருக்குது. மனக்கசப்பான சம்பவம். அதே நேரம் நிறைய உறவுகள் பயனடைஞ்ச உறவுகளும் இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்து தந்த வேலையால் நான் நல்லா இருக்கிறேன், இப்போ குடும்பத்தை பார்த்துக்கொண்டு நல்ல நிலையில் இருக்கிறேன் அப்படி என்று சொல்கிற உறவுகளும் இருக்கணும். எல்லாத்துலேயுமே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து தவிர்த்து விட முடியாதுன்றதால அந்த சேவையை வந்து தொடர்ச்சியாக செய்கிறேன். உண்மையிலேயே நீங்கள் போயிருந்து தங்கி நின்று செய்யக்கூடிய முன் அனுபவம் இல்லை, தங்கி நின்று வேலையை செய்ததில்லைன்றாக்கள் சும்மா வந்து போட்டு 5 நாளில் திரும்ப நான் இல்லை போகிறேன் அப்படின்றாக்கள் தொடர்பு கொள்ளாங்க. உண்மையிலேயே நான் வேலை செய்த முதியவர்களை பார்த்து பராமரித்து அவர்களோட இருந்த ஆறுதலாக கதைச்சு அதில் பார்க்கக்கூடிய தன்மையில் இருக்கிற உறவுகள் கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான வேலை வாய்ப்பு தயாராக இருக்குது. வாங்க உதவியை வந்து வழங்கலாம். இதான் உங்களோட வீடு? ஓ, அப்பா உள்ளுக்கு இருக்கிறார். அப்பா உள்ளுக்கு இருக்கிறாரா? ஓ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் மனோகரன் திலீபா. மனோகரன் திலீபா. மனோகரன் திலீபான்னு சொல்லக்கூடிய அக்கா இந்த முகவரி பரந்தன் 11ஆம் ஒழுங்க. பரந்தன் 11ஆம் ஒழுங்க உள்ளது. ஓ, பரந்தன் 11ஆம் ஒழுங்க சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து இருக்கிறோம். இது உங்களோட சொந்த வீடு தான்? இதுதான் உங்களோட சொந்த காணி. எவ்வளவு காலமா இந்த இடத்துல இருக்கிறீங்க? நான் பிறந்தது இங்கே தான் இருக்கிறேன். பிறந்ததுலேருந்தே இந்த இடத்துல தான் இருக்கிறீங்க. நீங்களும் யார் யார் இருக்கிறது? நானும் என் கணவரும் 2 பிள்ளைகள், பொம்பளை பிள்ளை 2, மற்ற என்னோட அப்பா இருக்கிறார். நீங்களும் உங்களோட கணவர் 2 பெண் பிள்ளைகள். மூத்த பிள்ளைக்கு எத்தனை வயது? 14 வயசு. 2வது பிள்ளைக்கு 7 வயசு. 7 வயதுல ஒரு பிள்ளையும் 14 வயதுல ஒரு பிள்ளையும் இருக்கு. கணவர் என்ன வேலை செய்யறார்? அவர் கூலி வேலை, மில்லுக்கு வேலைக்கு போறது. கிழமையில 3 நாள் அப்படித்தான் வேலை. கிழமையில 3 நாள் தான்? 3 நாள் 4 நாள் தான் வேலை. மிச்ச நாள் லீவு. அந்த நேரம் என்ன செய்யறார்? இவருக்கு 4 சம்பளம் 2000 ரூபா. அதை வச்சு தான் நான் என் பிள்ளைகள படிப்பு செலவு பார்க்கணும், என் குடும்ப செலவு பார்க்கணும், மற்றது என் அப்பா பார்க்கணும், மற்றது அது மாமா என்ற. எது? அவர் மாமா. கணவருடைய அப்பா. அப்பா. அதுல நிக்கிற அம்மா அது பக்கத்துல இருக்கிறேன். அவைதான் எனக்கு எல்லாரும் உதவி, ஊருக்காரர் தான் எனக்கு உதவி. எனக்கு இந்த வந்து எங்கட அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணி அப்படி செய்யறேன்டாலும் பக்கத்துல இருந்த அயல் சனம் தான் எனக்கு உதவி செய்யுது. கிராமத்துல இருக்கிறது. இப்ப அக்கா வந்து நேற்றைய தினம் வந்து வீட்டை வந்து வந்திருந்தா, அப்ப வந்து தன்னுடைய நிலப்பாட்டை வந்து பாருங்க, பார்த்து ஏதாவது ஒரு உதவி ஒன்று வழங்குங்கன்னு சொல்லி அப்போ நாங்கள் வந்து ஒரு எல்லாருமே வந்து கேட்குறதானே. அப்போ நேரடியாக வந்து பார்த்து என்ன பிரச்சனை என்ன தான் தெரியும். என்னத்துக்காக அக்கா, என்னத்துக்காக உதவி கேட்டிருந்தேன் நீங்கள்? எனக்கு வந்து 2 பொம்பளை பிள்ளை வச்சுட்டு இருக்கிறேன். மற்றது இவர் ஒரு ஆள் தான் உழைப்பு. அப்பாவுக்கே இல்லாது அவருக்கு காட் பெருத்தான் கீழே விழுந்து மாரடைப்பு வந்து விழுந்து கால் முறிஞ்சு 1 மாதம் 19 நாள் வாட்டில் வச்சிருந்து முந்தின நாள் தான் டிக்கெட் வட்டி கொண்டு வந்தேன். இப்போ அவரை வந்து அப்பாவை அப்போ அவருக்கு வந்து என்னால் அந்த கஷ்டத்தின் பற்றியில் அவரை என்னால் இதாக வச்சிருக்க முடியல. சந்தோஷமா அந்த அவருக்கு தேவையானதை செய்து என்னால் அவரை வச்சிருக்க முடியல. உங்களோட கணவர் 3 நாள் தான், கிழமையில 3 நாள் தான் வேலை, மில்லில் ஒன்றில் வேலை செய்யல. மில்லில் வேலை செய்யற. இது உங்களுக்கு திட்டத்தில் தரப்பட்ட வீடா இல்லை வேற ஆக்களுக்கு கொடுத்த வீடுல நீங்க இருக்கிறீங்க? திட்டத்தில் கொடுத்த வீடு, வீடு திட்டம் கொடுத்தது. அப்படியே செய்து போட்டு அப்படியே இருக்கு வீடு. எங்க அப்பா அங்க இருக்கிறார்? இங்கே உள்ளுக்கு இருக்கு. ஆமா. அப்பா ஒரு கதைங்க நீங்க அப்பாவோட இவரோட கதைங்க இருக்கா? கதைப்பாரு அப்பா? கதை. அப்பாவுக்கு என்ன பிரச்சனை? கீழே விழுந்து கால் முறிவு. அவர்கிட்ட கால் தண்ணியெல்லாம் போய்
தண்ணி அல்லவும் இல்லை, ம். அப்படி தூக்கி வீசி விட்டுரு. தூக்கி வீசி விட்டுட்டா? ஓ அப்படி யார் தூக்கி வீசினது? இல்லை நீங்களா வீசி போட்டு விழுந்துட்டீங்களா? நானே என்ன தலை சுற்றி வீசி விட்டு சார் ஆ ஆ, ஆ. அவ்வளோ ஒரு தலை சுற்றி அப்படி தூக்கி அடிச்சுட்டு எரிஞ்சு விட்ட இடத்துல என்ன நடந்தது? கால் இந்த காடு கொஞ்சம் நின்று போச்சு. கால் என்ன நடந்தது? முறிவு முறிவு முறிஞ்சிட்டுதா? ஓ முறிவு. இது வந்து இந்த அவருக்கு காட் வருத்தம் இருக்கிறபடியே அது ஆப்ரேஷன் செய்யலாம்னு சொல்லி கணக்க முடியல, ஏதோ கடவுள் என்னமோ தண்டனை விட்டு விட்டான். எத்தனை நாளா இந்த பிரச்சனை? நாள் கணக்கு சொல்லல. நாள் கணக்கு உங்களுக்கு தெரியாது? ஆ கிளினிக் போய் டாக்டர்கிட்ட இருக்காங்க. எஸ்டி படங்கள் ஓ அப்படித்தாங்க. இவா முன் இது பக்கத்து வீடு. பக்கத்துல இருக்கிறேன். ஆ இப்போ எல்லா இவருக்கு பிள்ளைகள் இருக்குது சார். எல்லா பிள்ளைகளும் நான் தான் கடைசி பொம்பளை பிள்ளை. 3 ஆம்பளை பிள்ளையும் 2 பொம்பளை பிள்ளையும் இருக்கிறேன். அவைகளுக்கும் அவையில நான் குறை சொல்ல இல்லை. கஷ்டம் அவைகளுக்கும் கஷ்டம்தான். கஷ்டம் இந்த தகப்பனுக்கு தேவையான பூர்த்தியில் ஒவ்வொரு ஆட்கள் ஒவ்வொரு நாளைக்கு வந்து செய்தாலே போதும். ஆனால் அப்படி சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறேன் எனக்கு. அதான் எனக்கு நான் இவரை பார்க்குறதா பிள்ளைகளை பார்க்குறதா இன்னும் செய்கிறேன்டே எனக்கு தெரியாமல் இருக்குது. இவ்வளோ கஷ்டத்துலேயும் அவரையும் பார்க்கணும், மாமாவையும் பார்க்கணும், 2 பொம்பளை பிள்ளைகளை படிப்பு செலவு பார்க்கணும், கணவருடைய குடும்பத்தையும் பார்க்கணும். அவர் மாமா என்னோட தான் என்னோட தான் இருந்தவர். இப்போ ஒரு வருஷமா இவர் வருத்தம் பண்ணபடியா அவர்கிட்ட மகள் விட்டுனேன். இப்போ ஒரு மாசமா என்னோட நிற்கிறார். திரும்ப வந்து நிற்கிறார் என்னோட. மாமி மாமி இல்லை. அப்போ அவர்கிட்ட தாய் தகப்பன் அவைய சகோதரம்னு சொல்லி அவைண்ட சகோதரம் இருக்கிறேன். அவைண்ட சகோதரம் எங்கள் அப்பாவுக்கு உதவி செய்யலாதனை. இவருக்கு பிள்ளைகள் இருக்குது, பெரிய பேர பிள்ளைகள 25 பேர பிள்ளை இருக்குது, 6 பிள்ளைகள் இருக்குது. அவையல் வந்து பார்க்குறதே அவையல் பார்க்கணுமென்று இது இல்லைத்தானே. என் கணவரே அதான் சொல்கிறேன், நான் உழைச்சி என் குடும்பத்தை பார்க்குறதா அவரை பார்க்குறதான்னு சொல்லி அதுக்குள்ளே எங்களுக்குள்ள முரண்பாடு. இப்படி அந்த வந்தவரை பார்த்து ஏதாவது தங்களால் ஏந்த உதவியை செய்தா பரவாயில்லை. இது ஒன்றும் இல்லாமல் நான் அவரை வச்சு என்ன செய்கிறேன்டே தெரியாமல் தான் உங்கள்கிட்ட நான் வந்தேன் உதவி கேட்டு. ஓ இப்போ நீங்கள் அவருக்கு என்னத்துக்காக உதவி இப்போ கேட்குற உதவின்றது வந்து என்னத்துக்காக கேட்குறீங்க? அவருக்குன்னு சொன்னால் பம்பஸ் அதுகள் எனக்கு வாங்கி இந்த ஒரு நாளைக்கு 5 பம்பஸ் கிட்ட அவருக்கு மாற்றணும். மாற்றுறீங்களா? ஓ மாற்றணும். அப்போ அதுக்கு எனக்கு உதவி செய்யணும். 5 பம்பஸ் ஒரு நாளைக்கு 2 பம்பஸ்ன்றது ஒரு கணக்கு. அவருக்கு அந்த சலம் வந்து பிளட்டாக போகுது. அந்த கிருமி தாக்கம் இருக்கிறபடியா நான் மாற்றணும். கிட்னி பிரச்சனையோ? ஓ கிட்னி பிரச்சனை இருக்குது, மற்றது காட் பிரச்சனை இருக்குது. அப்படி ஓ மட்டும் இருக்கு, எல்லா வருத்தமும் இருக்கு அவருக்கு. இப்போ கொஞ்சம் சலம் கொஞ்சம் இதாக போகுது. குளிச மருந்துகள் கொடுக்குறபடியாக கொஞ்சம் பரவாயில்ல. சலம் வந்து அந்த பிளட்டாக போகிறபடியாக நான் அப்படியே வச்சிருக்க இல்லாத, சலம் போனாலும் அப்படியே வச்சிருக்க இல்லாது. இப்போ மாற்றிக்கொண்டே இருக்கணும் அவருக்கு. இருந்தால் அப்படியே இன்ஃபெக்ஷன் ஆகி பிறகு உங்களோட இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு கடைசி பிள்ளை அப்படியா? ஓ நான் கடைசி. ஓ அதே உங்களோட வந்து உங்கள் வேற பிள்ளைகள் பொறுப்பெடுக்காத கட்டத்தில் நீங்கள் எடுத்தீங்க. அவர் நல்லா இருக்கும் போது நடந்து திரியும் போது எல்லாற்ற பிள்ளைகள் வீட்டையும் போனது, எல்லாற்ற வீட்டையுமே அவர் போவார். நல்லா இருக்கும்போது வருத்தம் என்று சொல்லி வரையில இந்த வீட்டை என்ன தேடி என்னட்ட வந்துட்டா வர மாட்டேன். அது என்ன காரணம்ன்றே எனக்கு சொல்ல தெரிய இல்லை. என்னத்துக்காக என்ன ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு தெரிய இல்லை. உங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறேன் வந்து சரி ஒரு நல்லது கெட்டதுன்னு சொன்னா வந்து பார்க்கக்கூடிய மாதிரி. சரி அப்பா என்னோட இருக்கிற அவரை வந்து இங்க பார்க்கணும். எவ்வளவு காலமா இவர் வருத்தத்தில் இருக்கிறார்? இவருக்கு இப்போ வருத்தம் வந்து இப்போ ஒரு 8 வருஷம் அப்படி இருக்கு. இப்படி படுக்கையா கிடக்கிறது இப்ப படுக்கையா கிடக்குற வந்து 1 மாசம். அதுக்கு முதல் 2 மாசத்துக்கு முதல்ல கீழே விழுந்து இவையே தான் தூக்கி எல்லாம் செய்து ஆஸ்பத்திரியில் வச்சு 1 கிழமை வார்டில் வச்சிருந்தேன் வச்சு. அப்பையும் ஒரு தருமே வரையே இல்லை. அப்போ அவருக்கு வருத்தம்னு சொல்லி வரைக்க ஒரு நாதி வந்து பார்க்கறதுக்கு இல்லாம தான் நான் இருக்கிறேன் அப்படி இவரை வச்சு கொண்டு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், உங்கள் மீது உங்களில் இருக்கிற கோவத்தில் வந்து பார்க்காம இருக்கணுமா,
இல்லாட்டி அவரை வந்து பார்க்கணுமன்றதுக்காக பார்க்காம இருக்கணுமா என்ன? இப்போ உங்களோட இடத்துல இருக்கிற அது சொல்ல தெரியாது சார். என்ன இந்த கோமாரி தான் பெத்த தகப்பனை பார்க்கலாமில்ல. இது இல்ல, எல்லாரும் வாழ்ந்த வீடு, எல்லாருக்குரிய வீடு தான் இது. ஓ, இந்த வீடு எல்லாருக்கும் உரிய வீடு. அப்ப சீதனமா தந்துருது அந்த வீடு. நான் இந்த வீடு உங்களோட அப்பா அம்மா கொடுத்த வீட்டு திட்டத்தை உங்களுக்கு அப்படி இவரை வந்து எல்லாரும் பார்க்கலாம். தகப்பன்ல பாசம் இருந்தா எல்லாரும் வந்து என்னல போகணும்னா எனக்கு உதவி செய்ய வேணும். எல்லார்ட்ட நீங்க போறீங்களா? போறீல கூடுதலா நான் போறேன். இந்த வீட்டை வேறையாட்டிக்கு நான் கூடுதலா போறேன். எல்லார்ட்டையும் சௌகரம்னு சொல்லி எல்லார்ட்டையும் போறதுதான், எல்லா வீட்டையும் போறதுதான். அவே இந்த கஷ்டமண்டு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா என்னண்டே சொல்ல தெரியல. உங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளையா? 2 பொம்பளை பிள்ளை. 2 பேரும் படிச்சு கொண்டு 2 பேரும் படிக்கணும். இந்த அவருக்கு தேவையானதை கொடுத்து எனக்கு உதவி செய்தாலும் அது பாத்ரூம் போய் பெட்டு துவச்சி போட்டோன்னா கொஞ்சம் ஈரமா இருக்கு. மழை தானே. அப்ப அதுக்கு அதுல வச்சிருக்கு. அந்த கட்டில தான் அவர் படுத்து அந்த கட்டிலாம் படுத்திருப்பேன். அவர் படுத்த படுக்கையிலேயே தான் அவருக்குரிய பணியுடையெல்லாம் நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு மேல இருக்கணும் அவையில் வசதி என்று இல்லை. ஆனா வந்து பார்த்த ஒரு சின்ன சரீர உதவியும் செய்யறது இல்லை. முழு சனத்துக்கும் தெரியும், இங்க எல்லாருக்கும் தெரியும். தூக்கி எழுப்புறதுக்கு அப்ப நாங்க உண்மையிலேயே வந்து இப்ப அவரை பார்க்கக்கூடிய தன்மையில் ஆக்கள் இருந்தா அது நேற்றே வந்து சொல்லியிருப்பேன் உதவி செய்யற இல்லைன்னு சொல்லி. அக்கா வந்து கதை கேட்கல சொல்லியிருந்தா தன்னுடைய கணவர் உழைப்பில் அப்பாவை வச்சு பார்க்குறேன்டேக்குள்ள அவை அதுக்கு சப்போர்ட் பண்ணி முழுமையாக ஓமன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள மாட்டேனோம். இப்போ தனக்கு அவரை பார்க்கணும், பம்பஸ் மாற்றுறதுலேருந்து சில அடிப்படை இதுகளை செய்கிறதுக்கு அப்பாவை பார்க்குறதுக்கு ஒரு உதவி இல்லைன்னு தான் வந்தது. வந்து கேட்டிருந்தேன் நீங்கள் என்னென்னு கேட்டிருந்தேன் நீங்கள். அப்போ நான் சொன்னா இப்படியான உதவி ஒரு விஷயத்தையும் வந்து பார்ப்போம். இப்போ ஆகலும் ஒரு குடும்பம் கணவன் மனைவி நல்லா இருக்கணும், பின்னாங்கி இருக்கணும்னா அது அவையில் உள்ள பிள்ளையாத்தான் பார்க்குறது. உண்மையிலேயே ஏதாவது ஒரு முயற்சி ஒன்று செய்திருக்கணும் வாழ்க்கையில், இது செய்யணும். இப்போ அப்போ உங்களோட நிலைமையை வந்து பார்க்குறதுக்கு ஓமன்னு சொல்லி வந்ததுக்கான காரணம் நீங்கள் அங்கே வந்து சொல்லியிருந்தீங்க அப்பா வருத்தத்தில் இருக்கிறார், எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகளும். அப்போ இப்போ கணவர்ண்டா எல்லா கணவரும் ஒரே மாதிரி வர மாட்டேன். நம்ம அந்த ஒரு சூழலை மனதில் எடுத்து தான் நம்ம அந்த வந்தனா. அதுவும் நான் தான் கடைசி பிள்ளை, நான் தான் வச்சு பார்க்குறேன் அப்பாவை தூக்கி இது செய்து படுத்த படுக்கையிலே இருக்கிறாருன்னு சொன்னீங்க. நல்ல ஒரு செயல்பாடு. இப்போ நீங்கள் பார்க்க தவறுனா இவரை பார்க்க ஆக்கள் இல்லையோன்னு தான் கேட்குறேன். இல்லை பார்க்க மாட்டேன். இதுவரைக்கும் பார்க்காதவே இனி பாப்பினமெண்ட்டு நிச்சயமே இல்லை சார். எனக்கு இதுவரைக்கும் வந்து ஒரு தகப்பனை பார்க்காத சௌரம் இனி வந்து பாப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கையில் உண்மையா பாட்டில் இருக்கும்போது கண்ணீர் விட்டு நான் கதறினப்பா வந்து பாருங்க உயிருக்கு போராடிக்கணும். கோமா நிலைக்கு போயிட்டு கோமா நிலைக்கு போறதுக்கு ரெடி யோசிச்சு அப்போ நான் கண்ணீர் விட்டு கதறியானது என் அப்பா வந்து பாருங்க ஆப்ரேஷன் செய்யறதுக்கு உயிர் ஆபத்து இருக்குது. 100க்கு 90% இவருக்கு ஆபத்து இருக்குது. காட்டு ஆப்ரேஷன் செய்யணும், மற்றது கால் தகடு வைக்கணும்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட அப்பாவுக்கு வருத்தம் வாங்கண்டு இரவு பகல் நித்திரை இல்லாம ஒரு சகோதரம் வந்து பாக்குது. அதுக்கு பிறகு 5ஆம் நாள் 4ஆம் நாள் தான் எல்லாரும் வந்து ஒரு நாள் வந்து எல்லாரும் சுத்தி நின்று பார்த்தாங்க. பார்த்துட்டு போனதுதான். அதுக்கு நீங்க பொறுப்படுத்திட்டீங்களா இல்ல உங்களுக்கு எதுவும் இந்த காணியை கொடுத்துட்டாருக்காகவே நீங்களே பார்க்கணும்னு சொல்லி விடுறாங்களா? அது என்னன்னு சொல்ல தெரியல. அப்படியே தெரியல. உண்மையான பிரச்சனை வந்து தெரியல. இப்ப எல்லாரும் இருக்கணும், எல்லாரும் பிள்ளை எல்லாம் இப்ப இல்ல உங்கள தான் இவர் பாசமா இல்ல நீங்க தான்? இவர் வந்து என்னிலையும் எங்க அண்ணாவிலையும் தான் பாசம். கடைசி எனக்கு மூத்த அண்ணாவிலையும் என்னில தான் பாசம் அதிகம். ஏன்னா நாங்க கடைசி வரைக்கும் இவரோடய இருந்து என்ன படிக்க வச்சு ஓயல் வரையும் படிக்க வச்சு யுத்த நேரங்கள்ல என்ன காப்பாத்தி எல்லாம் செய்தது. மற்றாக்களை எல்லாம் முதலே எனக்கு உங்களோட சகோதரங்கள் மிச்சம் இருக்கிற சகோதரங்கள் இப்ப இந்த வீடியோ நான் பதிவு செய்வேன் போடுவோம். அப்போ போடைக்குள்ள பாப்பினம் அவையிலும் வந்து பாப்பினம் அந்த சகோதரங்கள் எல்லார்ட்டையுமே வந்து நீங்க கேட்டீங்களா அப்பாவுக்கு இப்படி பம்பஸ் மாத்திரை பிரச்சனை இருக்குது, இது இருக்குது, ஏதாவது உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க? அதை நான் சொல்லிட்டேன் கேட்கல சார். ஏன்னு சொன்னால் தகப்பனை பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது. இப்போ நான் இருக்கிற கஷ்டம் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவே என்ன செய்யணும், எங்களோட தங்கச்சிக்கு கஷ்டம் சரி நான் அப்பாவுக்கு நான் வேண்டி கொடுக்கணும், என்னால் ஏண்ட உதவியை நான் செய்யணும்னு சொல்லி அவருக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். பெற்ற தகப்பனை எனக்கு கொடுக்க வேணாம், அவருக்காவது கொடுத்து பார்க்கலாம் தானே, அவருக்காவது வேண்டி கொடுக்கலாம் தானே. அதுகளை ஒரு ஆள் ஒரு உதவி செய்தால் போதும். எனக்கு செய்யாட்டிங்க அவருக்கு செய்யலாம் அந்த உதவியை.
சகோதரங்கள் பார்க்க வர்றது இல்லையாண்டு இப்ப அவையல் பார்க்கக்கூடிய அளவுக்கு வசதியான நிலைமையிலும் இல்லை இல்ல அப்படித்தானே உண்மையான யாராவது வசதியா இருக்கிற இவற்ற பிள்ளைகள் யாராவது பெரிய அளவுல வசதியா இருக்கணுமா இல்ல பார்க்க எல்லாருமே நார்மலான ஒரு நடுத்தரத்துல இருக்கணும் சாதாரண ஒரு அளவுல தான் இருக்கணும் அன்றாடம் வேலை செய்து பார்க்கக்கூடிய அளவுல இல்லை பார்க்கக்கூடிய நானே பார்க்குறேன் சார் அவரை என்னால் ஏண்டதை நான் செய்து அவரை பார்க்குறேன் அதே போல் அவையிலால் ஏண்டதை செய்யலாம் தானே சார் அவையிலால் ஏண்ட உதவியை அவருக்கு செய்யலாம் தானே வேற சகோதரங்கள ஒரு சகோதரமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல ஒரு சகோதரம் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா நான் உங்கள்கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை சார் அப்பாவை பார்த்துருப்பீங்க நான் அப்பாவை பார்த்துருப்பேன் அவை கொடுத்ததை வச்சு நான் அதை பார்த்துருப்பேன் நான் அவரை இப்போ ஒரு மாத கால பகுதியா நீங்க வந்து ஒரு மாத கால பகுதியா தான் இவர் விழுந்து அதுக்கு முதல் நல்லா தெரிஞ்சவர் நல்ல ஒரு கொஞ்சம் தூரம் நடப்பா அதுக்கு முதலும் 2 மாசம் ஆஸ்பத்திரியில இருந்தார் 2 மாதம் முதலும் 8 நாள் வார்டில் இருந்தவர் அந்த நேரமா பார்த்தது அந்த நேரமும் நான் தான் பார்த்தேன் அப்பையும் ஒட்டு தருமே வரையில வீடு தேடிக்கும் வரையில ஹாஸ்பிட்டலுக்கும் வரையில கடைசி பிள்ளை நீங்க கடைசி பொம்பளை பிள்ளைனா இது எல்லா குடும்பங்களையும் நடக்கிற ஒரு பிரச்சனை நினைக்கிறேன் என்ன கடைசி பிள்ளைக்கு என்னடா இன்னும் பெத்த தகப்பன்னு சொல்லி நான் கடைசி பிள்ளையில தான் பொறுப்பை கொடுப்பாங்க கூடுதலாக நிறைய குடும்பங்களில் வந்து பார்த்துருக்குறேன் நிறைய சகோதரங்கள் இருந்தாலும் கடைசி பிள்ளை ஆனால் கடைசி பிள்ளைகிட்ட இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் உதவி சப்போர்ட் பண்ணக்குள்ள அது என்னதான் தாக்கம் தெரியாது எனக்கு இவ்வளவு தூரத்துக்கு நான் இந்த போய் உதவி கேட்டு இப்படி தாக்கத்துல இருக்க மாட்டேன் நான் வேதனைப்பட மாட்டேன் அதோட எனக்கு வருத்தம் நானும் வருத்தக்காரி நானும் சும்மா இல்லை சார் எனக்கு இப்போ வேலை கட்டியேன்ட்டு அந்த வருத்தம் இருக்கு கண் ப்ரெஷர் இருக்கு சுகர் இருக்கு கண் ப்ரெஷர் சுகர் கண் ப்ரெஷர்னா தலை புரைச்சி இந்த கண்ணில் ப்ரெஷர் கூடினா இந்த உப்ரெஷர் செய்யணும் கண் பார்வை தெரியாம வரும் அப்படியோ ரிப்போர்ட் எல்லாம் இருக்கு என்னட்ட கிளினிக் காப்பி எல்லாமே இருக்குது அப்படி எல்லா வருத்தத்தையும் நானும் சுமக்கிறேன் எல்லா வருத்தத்தையும் சுமந்து கொண்டு தான் நான் அவரையும் பார்த்து கொண்டே இருக்கேன் இருந்த எலும்பேல எலும்பு நான் தண்டையில் அது அப்படி நாரி வருத்தங்களே எனக்கு எத்தனை வயது உங்களுக்கு ஏன்னா 37 வயசு 37 வயதுல எல்லாருக்குமே இப்போ வந்து கொலஸ்ட்ரால் ப்ரெஷர் சாதாரண பிரச்சனை எல்லாம் யோசிச்சு எனக்கு அதுதான் எனக்கு கண் ப்ரெஷர் ஆக்கினது முதல் எல்லாத்தையும் வேதனைப்பட்டு அப்படியே யோசிச்சு கண் ப்ரெஷர் ஆக்கிட்டு இப்போ உங்களோட கணவர் இவரை இங்கே வீட்டில் வச்சு பார்க்கறதுக்கு உங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறார் அனுமதி தாரேன் சார் இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு கசப்பு வருது சார் என்னென்னா நானே இவ்வளவு பெத்த பிள்ளைகள் இவ்வளவு இருக்கையில நான் உழைச்சி பார்க்கணுமான்ற ஒரு அந்த கேள்வி அது சாதாரணமாக இருக்கும் அதைத்தான் நானும் கேட்குறேன் இப்போ நானும் இங்கே இப்போ உங்களுக்கு உதவி என்று சொல்லியிருக்கல நான் அப்போ நேற்றே சொல்லியிருப்பேன் பிள்ளைகள் இல்லையா பிள்ளைகள் பார்க்கறதுக்கு இல்லையானேக்கா அப்போ நீங்கள் சொன்னீங்க யாரைய உதவியும் இல்லை யாரும் வந்து இது செய்கிறது இல்லைன்னு சொல்லி அப்படி ஒரு நிலைமையில இருக்கிறா அதுவும் வந்து தகப்பனை வச்சு வயதான நேரத்தில் அவர் இயலாத இடத்துல வச்சு பார்த்து கொண்டிருக்கிறீங்க சரி அவரோட வீட்டு இதுதானே உங்களை நிரந்தரம் வீட்டையும் வந்து பார்க்கல ஜன்னல் வேலைகள் ஒன்றுமே செய்யலை அடிப்படை இந்த வீட்டை வந்து பார்த்தா வந்து தெரியும் இப்போ வீட்டு திட்டத்தில் கொடுத்த வீட்டோட இருக்கணும் அதை விட மேற்கொண்டு எந்த ஒரு முயற்சியும் எடுக்காத மாதிரி இருக்குது அதுக்கு காரணம் என்ன அது இதுதான் சார் கூலி வேலை செய்து இவரால் குடும்பத்தை பார்க்கணும் பிள்ளைகள் படிப்பு செலவு பார்க்கணும் சரியான கஷ்டத்தில் தான் நான் உண்மையாக இருக்கிறேன் இது ஒன்றும் செய்து கொள்ள நீங்கள் ஏதாவது வேலைகளுக்கு இதுக்கு முதல் போயிருக்கிறீங்களா மிக்சர் கம்பெனி அப்படி வேலைக்கு போனால் அப்புறம் பிள்ளைகள படிப்பு பிரச்சனையால் அப்படியே நின்றுட்டேன் நான் வேலையால் ஏன் பிள்ளைகளை எனக்கு பாதுகாப்பு இல்லை பிள்ளைகள் நான் வேலைக்கு போனால் பிள்ளைகளை பக்கத்து வீட்டில் விட்டுட்டு தான் போடுறது நான் தெய்வா இருக்கிறேன் 2 பொம்பளை பிள்ளை தெய்வா தான் என் பிள்ளைய பார்த்து கொள்றது இப்பயும் நான் எங்கே போகிறேன்னாலும் வேலை நம்பி தான் நான் விட்டுட்டு போகிறேன் எனக்கு தாய் இல்லை இவர் ஒரு ஆள் தான் இவர் நல்லா இருப்பாருன்னு தான் நான் எங்கேண்டாலும் வேலைக்கு போனேன் இவர் இந்த நிலைமையில் இருக்க என்னால் ஒன்றும் செய்யலை அதுதானே மற்றவா குமார் பிள்ளை மூத்த பிள்ளை குமார் பிள்ளை யாரையும் நம்பி விடவும் மேலாது அவாவும் அங்கே இதுக்கு போகிறது அப்படி பக்கத்து வீடு ஐயா தான் மாமா அவர் மாமா அவர் கதைக்க மாட்டாரா காது கேட்காதான் நமச்சிவாயம் என்ன பேர் நமச்சிவாயம் மகள் வீட்டை தான் இருப்பார் அவர் முதல்ல கல்யாணம் செய்து இங்கே தான் என்னோட தான் இருந்தவர் 12 வருஷமா என்னோட இருந்தார் இவருக்கண்டு வருத்தம் வரைக்கல அவர் சொன்னேன் நான் அங்கே இருக்கிறோம் அப்போ எனக்கு 2 பேரையும் வச்சு தண்ட முடியல அவரையும் வச்சு நீங்கள் பார்க்குறது இவரையும் வச்சு பார்க்குறது பெரியாக்களை வச்சு பார்க்குற அந்த தன்மை இருக்கு உங்கள்கிட்ட இப்போ எல்லா பிள்ளைகளாக இருந்தாலும் எல்லா பெத்த பிள்ளைகளும் ஒரு தகப்பனுக்கு வருத்தம் தாய்க்கு வருத்தம்னு சொல்லி வரைக்குள்ள அந்த பம்பஸ் மாற்றி பார்க்குற வேலைக்கு பிள்ளையாக இருந்தாலும்
வரமாட்டினோம். அதில் இருந்து ஏதோ ஒரு சாட்டு சொல்லி இல்லை ஏதாவது பழைய கதைகளை சொல்லி தவிர்த்து கொள்வாங்களா அந்த சந்தர்ப்பத்தில். நான் வந்து பார்த்ததில் இந்த இடத்துல இருக்கிற ஆக்கள் எல்லாரையும் வந்து கவனித்த விஷயம் அது. இப்போ நானாக இருந்தாலும் சிலருக்கு மனநிலை என்றது அந்த அதை செய்ய மாட்டோம். இந்த வேலை பாசம் இருக்கும் இது இருக்கும். நான் கடந்து அதை பார்க்குறதுக்கு ஒரு சில பிள்ளைகள் மட்டும்தான், இவ்வளோ பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் ஒரு சில பிள்ளைகள் மட்டும்தான் இந்த வேலை செய்கிறது நான் நிறைய குடும்பங்களில் பார்த்தது. இப்போ அதில் அப்பாவை வந்து நீங்கள் எப்படி இது செய்து பார்க்குறது பாராட்டுக்குரியது. அதே மாதிரி நல்ல ஒரு விடயம், நல்ல ஒரு செயல். நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. இங்கே ஒரு இடத்துல கட்டாயம் இப்போ கஷ்டப்படலாம், ஒரு கட்டத்தில் வந்து நல்லா இருப்பீங்க. நல்ல ஒரு செயல்பாடு செய்கிறீங்க. அதே மாதிரி மனுஷண்ட அப்பாவை வச்சு பார்க்குறீங்க. அந்த பார்க்குற மனநிலை இருக்குது அப்படின்றத நம்புகிறேன். உங்களோட அப்பாவை மட்டும் பார்த்து அவர்கிட்ட அப்பா பார்க்காம விட்டாலும் அது பிரச்சனை சார். என்னட்டா எங்கட அப்பா பார்க்குறேன், உங்களோட அப்பா பார்க்குறீங்க, எந்த அப்பா பார்க்குறேன், வேற்றுமை இல்லாமல் ரெண்டு பேருமே வேற்றுமை இல்லாம பாக்குறது, சமமா வந்து பார்க்கணும். அது நிறைய அவருக்கும் அப்படித்தானே. அவருக்கு எத்தனையோ தரம் பாம்பெல்லாம் கடிச்சு சரியான வருத்தத்துல கிடந்தார். அப்பையும் நான் தான் வச்சு இதான் பார்த்தது. இப்போ நீங்கள் இவரை வச்சு பார்க்க இல்லாதன்னு நீங்கள் நடுவேக்குள்ள உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு சுமை ஒன்று குறையும். என்ன வேறு யார்ட்டையும் கையில் மாற்றி விட்டுட்டு அதான் சும்மா குறையா நான் என்னால் அப்படி முடியாது சார். அப்படி ஒரு மனசு எனக்கு இல்லை. சொல்லி ஒரு தரமே சொல்லி இதுவரைக்கும் ஒரு தரம் கேட்கிறேன். நான் கேட்டேனா எங்கட அக்காவை கேட்டேனா வேணா சொல்லுவேனா எங்கட அக்காவை கேட்டேனா. எங்கட அப்பா வெயில் வெக்க பிரச்சனை சரியான வெக்கையில கிடப்பாரு. படுக்கையில கிடந்தா புண் வரும். புண் வந்தா இன்ஃபெக்ஷன் கூடுதலா தாக்கும் அவருக்கு. அப்ப அதனால உங்களோட வீட்டுல மரங்கள் இனல் இருக்குதானே. எங்கட அப்பா ஒரு 10 நாளைக்கு எல்லாருமே அம்மா இல்லை எனக்கு 16 வயசுல எங்கட அம்மா இறந்துட்டேன். ப்ரெஷர் வந்துட்டேன். பக்கத்துல எல்லாம் சொல்லுவேன் சரியா 10 நாளைக்கு விட்டா போதும். 10 நாளைக்கு ஒவ்வொரு புள்ள விட்டா 10 நாளைக்கு இருந்தாலே அவருக்கு நல்ல சுகமா இருக்கலாமாண்டு மாட்டாடு சொல்லிட்டேன். எத்தனை பிள்ளைகள் அவருக்கு? 6 பிள்ளைகள் என்னோட சேர்த்து 6 பிள்ளைகளும் இருக்கணும். 6 பிள்ளைகளும் இருக்கணும். உயிரோட தான் இருக்கு 6. நீங்க கடைசி பிள்ளை? நான் தான் கடைசி பிள்ளை. மூத்த பிள்ளைக்கு எத்தனை வயசு? மூத்தவாக்கு 50 வயசு. மூத்த மகளுக்கு மூத்தது மகள், 2வது படியன், 3வது பெட்டை, 4வது படியன், 5வது படியன், 6வது நான். அப்போ அப்படி ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறா. அப்படி இருந்தாலும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு இது. இப்போ அக்காவுக்கு வந்து நான் வந்து சொன்னேன், நான் இப்போ நிறைய கணவன் மனைவி பிள்ளைகளாக இருக்கிற அப்போ அவைகளுக்கு உதவி செய்கிறதில்ல. அவையோட வாழ்க்கையை அவை தான் மேம்படுத்தி கொள்ளணும். ஏதாவது ஒரு அப்படி ஒரு குடும்பத்துக்கு ஒரு உதவி செய்கிறேன்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு முயற்சியாக இருந்து முயற்சியாக ஏதாவது ஒன்றில் தொழிலில் முன்னேறதுக்கு உரிய வாய்ப்புகள் அவை காட்டைக்குள்ளே அதை ஒரு இதாக வச்சு உண்மையாகவே நீண்ட காலமாக முயற்சி செய்யணும். இவங்களுக்கு கொஞ்சம் ஊக்குவிப்பு கொடுத்தா நல்லா வந்துடுவினம்ன்ற அப்படியான ஃபேமிலிக்கு வந்து உதவி செய்கிறது. மற்றபடி நல்லா இருக்கிற கணவனும் நல்ல நிலையில் மனைவியும் நல்ல நிலையில் இருக்கணும்னு சொன்னால் அதை அவைய வாழ்க்கையை பார்த்துக்கொள்ளணும். நிறைய உறவுகள் அப்படி உதவி கேட்க நான் அதைத்தான் சொல்லி கொண்டு வரதும். சில பேர் நம்பி வரினம் வீடு தேடி கூட வரினம் ஏதாவது ஒன்று செய்தாங்கன்னு சொல்லி கணவனும் மனைவியும் நல்ல நிலைமையில் இருக்கணும். ஆனால் கஷ்டம் அவைகளுக்கு குடும்பத்தில் கஷ்டம். அப்போ உங்களுக்கு இப்போ நான் வந்து பார்த்ததுக்கான பக்கத்தில் இருந்த அந்த அக்கா இதில் வந்துட்டு போன அக்காவே எல்லாம் வந்து தங்க மாவீரர் குடும்பம் என்ன மாவீரரோ போராளி குடும்பம்னு சொல்லி இருந்துச்சு. அதே மாதிரி ஏதாவது நிறைய பிரச்சனையில் உள்ள ஆக்கள் இதுக்குள்ளே இந்த பரந்தனன்ற பகுதிக்குள்ளே கதைச்சாக்கள் இருக்கணும். அப்போ அதெல்லாம் தவிர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தது வந்து நான் இந்த அப்பாவை கம்பஸ் எல்லாம் மாற்றி பார்க்குறேன். அப்போ எனக்கு எந்த ஒரு உதவியும் இல்லைன்னு சொல்லி அழுதா. அப்போ நான் சரி போங்க வாரண்டு நேற்று வந்து நீங்கள் என்ன பாத்ரூம் தற்காலிக பாத்ரூம் தான். அதுக்குள்ள என்னால் அவரை விட்டு தூக்கி பறிச்சு தண்டே இல்லாது ஒரு பாத்ரூம். உங்களுக்கு யார் ஹெல்ப்பாக இருக்கிறது அவரை தூக்கி பறிச்சு? எங்களோட மேனேஜர் தான். விடியலே அவர் என்னோட கூட சேர்ந்து குளிக்க பார்த்து எல்லாம் செய்துட்டு போவார். நல்ல ஒரு கணவராக இருந்தால் தான் அது செய்ய முடியும், இல்லாட்டி கஷ்டம். எல்லாம் செய்துட்டு போவார். அவர் ஒரு ஆள் தான் எனக்கு உதவியே. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவ்வளோ பிள்ளைகள் இருந்தும் ஆனால் இவர் நின்று பார்த்தேன். இவரை கூட சொல்லவே மாட்டேன். எங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என்னை வெறுத்தாலும் கூட உங்களை அப்பா வச்சு என்னால் பார்க்கலன்னு வெறுத்தாலும் அடுத்த நிமிஷம் அதை மறந்து நான் தூக்கி பறித்து பார்க்குற பார்த்து அவர் இறக்கப்பட்டு என்னோட சேர்ந்து செய்வார், செய்து தருவார். மேலே அது அவர் ஒரு பிரத்தியான் தானே. என்ன இருந்தாலும் உங்களோட சகோதரங்கள் இருக்கண்டேக்குள்ள அவை பார்க்கலாம் தானே இவை பார்க்கலாம் தானேன்றது அது பிரச்சனை சாதாரணமாகவே வந்து வரும். அதுகள் எல்லாம் கடந்து அது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு அப்பா அம்மா வச்சு பார்க்குறது. அப்போ அதை வந்து நம்ம சரியாக செய்யக்குள்ள எங்கட பிள்ளைகள் இப்போ உங்களோட பிள்ளைகள் அதை வந்து பார்த்து வளரினம் தானே. எங்களோட அம்மா தன் அப்பாவை வந்து எப்படி பார்த்தார்,
அம்மா வந்து இப்படி பார்த்தாருன்றதை வந்து பார்த்து வளரக்குள்ள நீங்கள் இயலாமல் போய்க்குள்ள உங்களோட பிள்ளைக்கு தெரியும். இதை நீங்கள் கேட்க தேவையில்லை. உங்களோட பிள்ளைகிட்ட போய் பிள்ளை என்ன பேரண்ட் கேட்க தேவையில்லை. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ உங்களோட பிள்ளைய அதை வந்து பார்த்து கொண்டிருக்கும் உங்களோட பிள்ளை. இப்போ உங்களோட மிச்ச சகோதரங்கள்ட்ட இருக்கிற பிள்ளைகள் இருக்கு தானே, அதுகளும் பார்த்து கொண்டிருக்கும். அப்பா வருத்தமாக இருக்கு அவை பார்க்கல, அவையெல்லாம் இது செய்யணும். அதே மாதிரி அவையிற பிள்ளைகளும் அவைகளுக்கு செய்யும். என்ன செய்ய போகுது, அவை வருத்தத்தில் கிடக்கல அவையிற பிள்ளைகள் தங்கட வேலையை பார்த்து கொண்டு போயிடும். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கும் தெரியாது வருத்தம்டா பார்க்கணும், இப்படி தூக்கி பறித்து பார்க்கணும். அப்போ உங்களோட பிள்ளைகள் என்ன செய்யும், இதான் கண்ணூடாக பார்த்து வளரும். எங்களோட அம்மா தண்ட அப்பாவை இப்படி வளர்க்குற எப்படி பார்க்குறாருன்னு. நீங்கள் ஒரு வயது போய் எல்லாமே இருக்கிற நேரம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ அதால் உங்களே வச்சு பார்ப்பேன். நம்ம எல்லாரும் வயது ஒவ்வொரு நாளொண்டு போக போக வயதொண்டு குடிக்கணும். இப்போ நாங்களும் முதுமையை நோக்கி தான் போகிறோம். இப்போ இல்லாமல் எங்களுக்கும் வரும் அப்படின்றது வந்து இது செய்யணும். அதால் வந்து இந்த இப்படியான செயல்பாடுகளை நான் வந்து பாராட்டுறேன். அப்பாவை வந்து கைவிடாமல் வச்சு பார்க்குறதால தான் இந்த உதவிக்கு வந்தேன் நான். உண்மையிலேயே அதுதான் அடிப்படை. அதே மாதிரி அக்காட நிலப்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டையும் வந்து பாருங்கள், ஒரு இப்படி மாதிரி காலத்தில் ஃபுல்லாக தண்ணி வரும். அங்கால ஒரு வயல் துண்டு மாதிரி. இதான் உங்களோட டாய்லெட்டோ? தற்காலிக டாய்லெட். எங்க ஒரு டாய்லெட் இருந்த இடத்த செட்டப் பண்ணி வச்சுக்கிறீங்களா? அப்படியா? ஓ, ஒரு கட்டிடம் ஒன்று இருந்திருக்கு, அந்த கட்டிடத்தை சும்மா க்ளோஸ் பண்ணி இப்போ செய்திருக்கிறீங்க. இப்போ அவட வீட்டை இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதவும் இல்லை. எவ்வளோ காலமாக்கா இந்த வீட்டில் இருக்கிறீங்க நீங்கள்? இது நாங்கள் பிறந்ததுலேருந்து இங்கே இருக்கிறோம். மரி பண்ணியும் தான் கல்யாணம் செய்ததுல இருந்து இங்கே தான் இருக்கிறோம். யுத்தம் முடிஞ்சு வந்ததுக்கு அதுக்கு அப்புறம் தான் வீட்டு திட்டம் வந்தது. யுத்தத்துக்கு பிறகு வந்த வீட்டு திட்டம். அந்த நேரம் வந்தது தான் இது. இது பக்கத்துல இருக்கு. பக்கத்துல இவா தான் என்ற பிள்ளை, கடைசி பிள்ளை. கடைசி பிள்ளை மகள் 2ஆம் ஆண்டு படிக்கிறேன். ஓ, இப்போ அக்காட நிலப்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அது குழாய் கிணறோ? ஓ, குழாய் கிணறு இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஏற்கனவே கட்டப்பட்டு உடைஞ்சதோ? கட்டி உடைஞ்சிச்சு. பாத்ரூம் உண்மையிலேயே பாத்ரூம் வசதி இல்லை. அதே மாதிரி ஜன்னல் கதவுகள் அடிப்படை வசதி என்று சொல்லி எந்த ஒரு வசதியும் இல்லை. உதவி தேவையான ஒரு குடும்பம் தான். வேறு குடும்பம் வாட நிலப்பாட்டை பொறுத்த மட்டும். அதோட தன்னுடைய தகப்பனை வச்சு பார்க்குறாரு. இப்போ இப்படியான நிலைமையில் நிறைய உறவுகள் இருக்கணும். இப்போ நாங்கள் போய் பார்க்கல தான் அது கட்டமாக ஒரு தட்டை இதையும் இது செய்கிறது. உங்களோட நிலப்பாட்டை பார்த்து யாராவது முன் வந்து உங்களுக்கு இந்த டொய்லெட்டை முடிக்கிறதுக்கோ இல்லாட்டி ஏதாவது கதவு போட்டு ஏதாவது அதை விட வேறு ஏதாவது உதவி செய்கிறதுக்கு முன் வந்தால் அந்த உதவியை வந்து பெற்று தருவேன். யாராவது உறவுகள் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு உதவி ஒன்று செய்யணும் அப்படின்னு சொன்னால் வேறு குடும்பத்துக்கும் ஒரு உதவி ஒன்று வழங்கலாம். ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் தான் அக்கா இருக்கிறா. அதே நேரம் அவர் அப்பாவை வச்சு பார்த்து கொண்டிருக்கிறா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீல் சேர் இப்போ இப்படி அவர் தள்ளுறதில்லை, இப்படி உருட்டக்கூடிய ஒரு வீல் சேர் வந்து என்கிட்ட இருக்குது. ஒரு உறவுகளால் உண்மையிலேயே தேவையுடையவர்களுக்கு வழங்குங்கன்னு சொல்லி தந்த இது வீல் சேரும். அதே மாதிரி படுக்கையில் இருக்கிற ஆளுக்கு பார்க்குற கட்டில் ஒன்று இருந்தது, அது நான் வேறு ஒரு ஆளுக்கு தர்றேன்னு சொல்லிட்டேன். அவரும் அங்கே பரந்தன் பக்கத்தில் தான் இருக்கிறார். புலம்பி பார்க்க இல்லாத ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறேன்னு சொல்லி அப்போ அப்படி வீல் சேர் இதுக்கும் இதையெல்லாம் சொல்லித்தான் இந்த கட்டில் கூட காதில் போட்ட தோடை கொண்டே அடகு வச்சுத்தான் அந்த கட்டில் மெத்தையும் எடுத்து கொடுத்தேன். அப்பா அந்த நிலத்தில் படுக்கிறன்றது அது இன்னும் கஷ்டமான ஒரு செயல்பாடாக எழும்பிக் கொள்ள முடியாதானே இப்போ கட்டில் சொல்லிக்கு. மத பெட் இல்லாமல் படுத்திருக்கிறார். லோங்கா கன நேரம் படுத்திருக்கிறது ஒரு அண்டலை வந்து ஏற்படுத்தும் உடம்புல. அப்போ அதை தான் பார்த்துட்டு கேட்டேன்னா அப்போ நீங்கள் மழையால் அதை இப்போ துவச்சி போட்டுருக்குறேன்னு சொன்னீங்க. அப்போ அந்த பெட்டும் இவருக்கு வந்து உங்களுக்கு இன்னும் வசதியாக இருந்திருக்கும். அந்த பெட்டை வந்து இன்னும் ஒரு ஆள் வந்து கேட்கல ஓமன்னு சொல்லிட்டேன். அவரும் தூக்கி பறித்து தான் பார்க்குறேன்னு சொல்லி பரந்தனில் தான் இருக்கிறேன். அப்போ ஓமன்னு சொன்னதால் உங்களுக்கு வீல் சேர் அவருக்கு அந்த கட்டில் ஏற்றி கொண்டு வர்ற நேரம் வீல் சேர் கொண்டு வந்து உங்களுக்கு இறக்கி விடலாம். அவரை நீங்கள் ஒரு சும்மா இருக்கிற நேரங்களில் உருட்டி கொண்டு வந்து வெளியே விட்டு படுத்த படுக்கையாக உள்ளுக்கு தூக்க இல்லாதன்ற ஒரு காரணத்துக்காக உள்ளுக்கே கிடப்பாருன்னு இப்போ வீல் சேரையும் விட்டுட்டு அதே மாதிரி வீல் சேர் இதில் உருண்டு வரக்கூடிய மாதிரிக்கு இதில் ஒரு அந்த சருகி வரக்கூடிய மாதிரிக்கு நீங்கள் ஒரு கொஞ்சம் காசை செலவழித்து ஒரு பேக்கெட் சீமெந்த வேண்டி பழைய கல்லுகளை தூக்கி உள்ளுக்கு அடுக்கிட்டு ஒரு பொறிவு மாதிரி செய்து வச்சுருங்க வாசலை. வீல் சேரில் உருட்டி கொண்டு வந்து வெளியே வரக்கூடிய மாதிரி செய்வீங்கன்னா
உங்களுக்கு அது வசதியாக இருக்கும். இப்போ நான் ஒரு ஆள்கிட்ட உதவியை தாரேன். யாருடைய உதவின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசசிங்கம் நாவேந்தன். ராசசிங்கம் நாவேந்தன் என்று சொல்லக்கூடியவர் ஜெர்மனியில் இருக்கிறார். அவருடைய பிறந்த தினம் 12ஆம் தேதி 6ஆம் மாதம் 2024 அவருடைய பிறந்த தினம். அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக அவரால் தரப்பட்ட பணம் 50,000 ரூபா பணத்தை வந்து தாரன். நீங்கள் இப்போ அப்பாட செலவுக்கு வந்து இதை பயன்படுத்துங்க, வச்சுருங்க. அந்த இதையும் போடலும்னு சொன்னால் போட்டுருங்க முன்னுக்கு வந்து. இருந்தால் நான் ஒரு வீல் சேர் ஒன்று கொண்டு தருவேன். அதுவும் பிறகு நீங்கள் இவர் இந்த விடம் வரையும் கொண்டு தான் தூக்கி இறக்கணும். இல்லாட்டி அங்கே இருந்தே கட்டில் இருந்து தூக்கி மாற்றி போட்டு வெளியே தள்ளி கொண்டு விடக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். நான் அந்த வீல் சேருக்குரிய ஒழுங்கு வந்து செய்கிறேன். இதில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றத எண்ணி பாருங்க. எண்ணி ஒருக்கா உறுதி செய்யுங்க. 50,000 ரூபா சரியா இருக்குது. இந்த 50,000 ரூபா பணத்தை ராசலிங்கம் நாவேந்தன் என்று சொல்லக்கூடியவர் ஜெர்மன் நாட்டில் இருந்து இந்த பணத்தை வந்து தந்திருந்தார். அவருக்கு வந்து என்னுடைய இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஏதாவது அவருக்கு சொல்ல நினைக்கிறீங்களா? கடவுள் மாதிரி எனக்கு இந்த உதவியை செய்ததுக்கு உங்களுக்கு நன்றி. நான் உங்களை கடவுளாக தான் எடுத்து கையெடுத்து கும்பிடணும். எனது அப்பாவுக்கு இவ்வளவு உதவியை செய்த உங்களுக்கு கோடி நன்றி. உங்களுக்கு நானும் என்னுடைய நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவை போட்டாக்கா இதனூடாக யாராவது உங்களுக்கு முன் வந்து உதவி செய்தால் அந்த உதவியை வந்து பெற்று தருவேன். அதே மாதிரி வீல் சேர் நான் இங்கே வரைக்க வாகனத்தில் அந்த கட்டில் கொண்டு வரைக்கல கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு வீல் சேரும் தருவேன். சரியா? அப்போ வீல் சேரும் 50,000 பணத்தையும் உங்களுக்கு உதவியாக வந்து வழங்கியிருக்கிறேன். இதை விட மேலதிக உதவின்றது வந்து இந்த வீடியோவை பார்த்து யாராவது முன் வந்து உதவி செய்தால் தான் அந்த உதவியை நான் கொண்டு தர முடியும். சில உறவுகள் வீடியோ பதிவு எடுத்துட்டீங்க, இது போட்டால் அடுத்த உதவி தாரன்னு சொன்னீங்க, தரவணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோணத்தில் கதைப்பினோம். ஆனால் அப்படி இல்லை. இந்த பதிவை போட்டு இதை கேட்டதே வந்து இந்த அப்பாவுக்காக மட்டும்தான். பெரிய உதவி நான் உங்கள்கிட்ட கேட்க இல்லை. இவ்வளவு தூரத்துக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதைத்தான் வந்து நீங்கள் சொன்னீங்க. அக்கா வந்து நேற்று கவலைப்பட்டா நீங்கள் ஒரு கதையும் நான் சொன்னேன் இப்படி வந்து உதவி செய்ய மாட்டேன், கணவனும் நீங்களும் இருக்கிற சரி அப்பாவுக்கு வருத்தம் பண்ணா அவரோட சகோதரங்கள்லாம் பார்க்கணும் வேண்டாம். இல்லை நீங்கள் ஒருக்கா வந்து பாருங்க அப்படின்னு கண்கலங்கி சொல்லியிருந்தா இப்போ ஏதோ ஒரு பார்க்க முடியாத ஒரு நிலப்பாட்டில் தானே வந்திருக்கிறான்றத இது செய்தோன்னு தான் வந்தனா உண்மையிலேயே வந்து வீட்டை வந்து பார்க்க கஷ்டமான ஒரு நிலப்பாட்டில் தான் இருக்கிறா. யாராவது உறவுகள் உங்களுக்கு முன் வந்தால் உண்டு இந்த டொய்லெட் வேலை இல்லாட்டி ஏதாவது வீட்லேயும் அவருக்கு வேலைன்னு சொல்லி பார்க்க போனால் எக்கச்சக்கமாக இருக்குது. முன்கதவில்லை, இந்த சைட் கதவில்லை, உள்ளுக்கு மட்டும் இருக்காகுமா சாமியார கதவு மட்டும் இருக்குது. அதை உலக காலம் 12 வருஷம் 13 வருஷம் அப்படியே வீட்டு திட்டம் வந்து அதுலேருந்து இருக்கணும்னா வேறு குடும்ப நிலப்பாடு எப்படி இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். யாராவது உறவுகள் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. சரி, நன்றி. ஏன்னாக்கா நன்றி. ஓகே, மைக்கத்தை